இங்க பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். வெள்ள வேஷ்டி சட்டையில ரொம்ப அழகா இருக்கீங்க. பொதுவா நான் பிறந்த நாளை நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ. Happy birthday to you. Happy birthday to you. பெரிய அளவில் ஆடம்பரமா ஆர்ப்பாட்ட விழாவா கொண்டாடுறதில்ல. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். ஆனா கழக உடன்பிறப்புகள் மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்குறது இந்த முறை என்னுடைய பிறந்தநாள் வேண்டுகோளாக கழக அரசோட சாதனைகளை கழக கொள்கைகளை எடுத்து சொல்ற பொதுக்கூட்டங்கள் நடத்துறதுன்னு செயல்படுவாங்க. எப்படி கணக்குல வேணா நான் வீக்கு, ஆனா 10 கேட்டா போட்டுக்கல. மகாகணங்களே, இங்கே அடிக்கின்ற கொசு மருந்துக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பிறந்தநாள் வேண்டுகோளாக என் உயிரோடு கலந்திருக்கும் அன்பு உடன்பிறப்புகளுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன். முன்னாடி எல்லாம் பிச்சைக்காரங்க திருவோட்டை வச்சு பிச்சை எடுப்பாங்க, இப்ப அருவாளை வச்சு எடுக்கிறாங்கயா. என்னுடைய உண்மையான நோக்கத்தை நீங்க மக்களிடம் கொண்டு சேர்க்க கேட்டுக்கிறேன். நம்ம சொல்ல நல்லா இருக்காதடா. கான்ஃபிடென்ட். ஆமா, கான்ஃபிடென்ட். குட்ட லெவலுக்கு இறங்கி குழப்பனாவே கும்புற அடிப்பானுங்க. இப்ப கடல்ல உள்ள காலவட்டுக்க கதற அடிப்பானுங்கடா. நம்ம மாநிலத்தோட சுயமரியாதை அதுக்கட மூடிட்டா என்ன பண்ணுவீங்க? செத்துருவேன் சார், மதுவே இல்லைன்னா செத்துருவேன். சமூக நீதி ஓட்ட கலைஞருக்கு போட்டோம். இப்போ என்ன ஆச்சு? அந்த கலைஞர் அங்க ஊற புடிங்கன்னு தத்தனான்றாரு. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. அதுதானே படம் பண்ற நீ? அதுதான் படம் பண்ற நீ? யார் விட்டு சொத்து யார் கட்டி சைன் பண்ணா? என் சொத்த உன் சொத்த நீ சைன் பண்ணா? நான் சைன் பண்ணோம். நான் மூஞ்சில 10 பேர் காரி துப்புங்கடா. யார் விட்டு போறல இது? உங்க அப்பன் ஞாபகம் வச்சு போறல? எது? அதுக்கு என்னப்பா? வேணா. இத நீங்க மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். ஊருகளை சொத்துக்காக நம்ம உசுரா கேட்கிறாங்க ஐயா. நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இந்த பக்கம் இல்ல மேடம், நான் இந்த பக்கம் இருக்குன்னு நினைச்சேன். தேர்தல் ஆணையத்தில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கக்கூடிய 40 கட்சிகளை அழைக்க முடிவு செஞ்சு இன்றைக்கு நாங்கள் அவர்களுக்கெல்லாம் கடிதம் அனுப்ப போறோம். பந்தயத்துக்கு நாங்க வரலாமா?